எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இப்போ வாட்டர்மெலன் ஷாப் தான் இருக்கு. அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது கிலோ ரூ. 15 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஈவினிங் வரும்போது வாங்கலான்னு பார்க்க கிலோ ரூ. 20 அதுக்குள்ள ரூ. 5 கூட்டிட்டு சரி வேற கடையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் டைட்டா இருந்துச்சா, ஸோ வாட்டர்மெலனே மறந்து போயிட்டேன். இன்னைக்கு ஷூட் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு கடையில போய் வாங்கலான்னு போறேன். ஒரு கடையில ரூ. 40 சொல்றாங்க கிலோ. அப்படியே ஜம்ப் அடிச்சு பக்கத்து கடைக்கு போனா அங்க கிலோ ரூ. 30. ஒரு 4 டேஸ்லயே பிரைஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போனோம்னா கிலோ ரூ. 100 சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிலோ ரூ. 30 நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து 7 கிலோ இருந்தது. ஸோ ரூ. 210 பே பண்ணியிருந்தோம். அது போக சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்தோடனே வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்குறது ஸ்வீட்டே இல்லை. ஏன்னா கலர் பார்த்தாலே தெரியுது இல்லையா, ரொம்ப மைல்டாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு டின்னருமே இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் தான். அது போக லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்தது, அதையும் வச்சு மேனேஜ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நைக்கால ஒரு பார்சல் வந்திருந்தது. இதில் விஷ்கேர் சன்ஸ்கிரீன் அண்ட் ப்ளம் ஃபேஸ் டோனர் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். மற்ற 4 ப்ராடக்ட்டும் புதுசாக இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையான்னு. ஸோ